ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவதாரோட ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்திங்கன்னா செம மாசாக இருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 அவதார் விட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க கதையும் கிட்டத்தட்ட போன அவதாரில் இருந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது காட்டுற லொக்கேஷன்ஸ், அதில் காட்டியிருக்க விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. உண்மையிலே போன மியூசிக்கை விட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து சும்மா சூப்பராக இருக்குது. உண்மையிலே சவுண்ட் சிஸ்டம் பெஸ்ட்டாக இருக்கிற இதில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஜேம்ஸ் கேமரான்னு சொன்னார். எல்லா தேட்டரும் 7.0 வைங்க அப்படின்னா தான் சவுண்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். நானும் அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ உண்மையிலே அந்த அளவுக்கு சவுண்ட் வச்சு கேட்டோம்னா சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சவுண்ட் சிஸ்டம் இஸ் வெரி வெரி பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷுவலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. இதோட கதை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து கொஞ்சம் மாறி, ஆனால் செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட சேமாகவும் இருக்குது. அதாவது செகண்ட் வேர்ல்டு அந்த இது முடித்ததுக்கப்புறம், வாட்டர் வேர்ல்டு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வேர்ல்டு வருது. ஸோ இந்த ஃபயர் வேர்ல்டில் இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்து சாதாரணமாக மாஸ்க் எதுவுமே இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் இங்கே வாழ்கிறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத மற்ற மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம ஹீரோ மூவ் பண்ணி போகிறாப்புல. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தையே அழிச்சிட்டு மக்கள் டைரெக்டாக இங்கேயே வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க மனிதர்கள்லாம். அதுக்கப்புறம் இந்த கிரகத்தில் இருக்க மற்ற இவங்க இருக்கிற ஜீவன்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற ஃபயர் டீமோட ஜாயின் பண்ணி இவங்க அந்த மக்களுக்கு அகென்ஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு வார் நடக்குது. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் இருந்து மக்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மரம் அழிஞ்ச இடத்துல இருந்து இங்கே ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஃபயர் வேர்ல்டோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் சீனில், அதாவது இன்டர்வல் சீனில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு திருப்பு முனையோடு முடிக்கிற நம்ம டேரக்டரு. அண்ட் தென் லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்திருக்காரு. உண்மையில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அவர் வந்து இது வரைக்கும் நடந்ததை விட இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெனக்கட்டு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கதை வந்து எல்லாமே தெரிஞ்ச கதை தான். ஸோ சேம் அதே இதில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற லீடுக்கும் ஃபஸ்ட்டில் இருக்க செகண்ட் பார்ட்டில் இருக்கிற லீடுஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் திருப்பியும் கொண்டு வராங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. 3 மணி நேரம் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியல. அந்தளவுக்கு வந்து படம் த்ரில்லிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அவதாரோட அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.